Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பரவல்கள் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு தான் சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான பரவல்கள் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ தொடர்ச்சியான பரவலில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பரவல் சார்பு, குவிவு பரவல் சார்புன்னு அதை சொல்லுவாங்க. நிகழ்தகவு அடர்த்தி சார்பிலிருந்து பரவல் சார்பினை தீர்மானித்தல், அதாவது இதிலிருந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. பரவல் சார்பிலிருந்து அடர்த்தி சார்பினை தீர்மானித்தல், அதாவது பரவல் சார்பிலிருந்து இது அப்படியே ரிவர்ஸாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த தொடர்ச்சியான பரவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சில சமயங்களில் செப்பு கம்பியில் உள்ள மின்சாரத்தின் அளவு அல்லது ஒரு மின்விளக்கின் ஆயுட்காலம் போன்றவற்றை அளவிட ஒரு மெய்யின் இடைவெளி இல்லை ஏதேனும் ஒரு மதிப்பை கருத வேண்டியுள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்போ இல்லை ஒரு செப்பு கம்பி அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸில், அதாவது 1 ஹவர்ஸு இல்லை 1 டேஸ் 2 டேஸு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் தான் 1 to 100 கவுண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயினில் தான் வந்து நம்ம தீர்மானிப்போம். ஓகேவா? அதன் பிறகு அந்த அளவீட்டின் துல்லியம் சாத்தியமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த அளவீடு எடுத்துரைக்கும் சமாளிப்பு மாதிரி தொடர்ச்சியான சமாளிப்பு மாதிரி எனப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சமாளிப்பு மாதிரி எக்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமாளிப்பு மாதிரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எக்ஸ் சமவாய்ப்பான என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ கலந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான சமவாய்ப்பு உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஒரு மெய்யின் இடைவெளியில் உள்ள அனைத்து மதிப்புகளும் உள்ளடக்கிய சமவாய்ப்பு மாறியின் வீச்சு அமையும். அதாவது ஒரு மெய்யின் இடைவெளியில் உள்ள அனைத்து மதிப்புகளையும் உள்ளடக்கிய சமவாய்ப்பு மாறியின் வீச்சு அமையும். அதாவது மெய்யன்களின் தொடரமாக வீச்சு அமைகிறது எனலாம். அதாவது இதோட லிமிட்ஸ், அதாவது இப்போ ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் போட்டு a to b அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரலில் போட்டு இந்த ஏவையும் பியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெண்கள், அதாவது ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி எதுக்காக யூஸ் பண்ணாங்க தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறினா என்ன, ஸோ அதோட வரையறை என்னன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா என்ன, அதோட வரையறை என்னன்னு சொல்லி இந்த வழியில பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறியின் வரையறை. The definition of continuous random variable. ஸோ தொடர்ச்சியான சமவாய்க்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். வரையறை. S என்பது கூர்வழி எண்க. X S tends to R என ஒரு சமவாய்ப்பு மாறி என்னும் ஒரு சமவாய்ப்பு மாறி ஆரின் ஒரு கணமான ஒன்றில் ஏதேனும் மதிப்பை பெறும் என்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூர்வழி எடுத்துக்கங்க. ஸோ எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா S tends to, அதாவது கூர்வழி இருந்து ரியல் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சமவாய்ப்பு மாறி. ஸோ ஆறில் உள்ள ஒவ்வொரு கணமும் ஒன்றின் எதிர் மதிப்பை பெறும் என்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு கணத்தோட வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ங்கிற வேல்யூ, அதாவது சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு கன்சிடர் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றில் உள்ள அனைத்து எக்ஸுக்கும் ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்பது எக்ஸின் தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி ஆகும். அதாவது அந்த வேல்யூல அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த ஒன்றுல வந்து ஒரு கணம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, A to Bன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கணத்தில் உள்ள எல்லா எக்ஸுக்கும் ஸோ அந்த A to B உள்ள இன்டர்வல்ல என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது இது வந்து 0 வரணும். அப்படி 0 வந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற எக்ஸோல் வேல்யூ, அதாவது அந்த மாதிரி சமவாய்ப்பு மாறி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரையறையோட டெஃபினிஷன். ஸோ இதில் எஸ்ங்கிறது கூர்வெளி, எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாறி, ஆறுங்கிறது ரியல் நம்பர். ஸோ இது இன்க்ளூட் பண்ணி தான் இந்த தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி டெஃபினிஷன் எடுத்திருக்காங்க.
குறிப்பு. இந்த குறிப்பு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். மேற்கண்ட வரையறையிலிருந்து எக்ஸ் ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி எனில், அதாவது தொடர்ச்சியான சமவாய்ப்பு இருக்கணும்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு, அதாவது இந்த ப்ராபபிலிட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் எக்ஸ் என்பதனால், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல், இது வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு டாபிக் இன்டெக்ரல்னு சொல்லி தொகையிடல்னு சொல்லி பார்ப்போம். அதில் பார்க்கும்போது இது எப்படியும் ஒரு ஃபார்முலாவை ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த ஏ டு பிங்கிற ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி வரைக்கும் இந்த சமவாய்ப்பு வேல்யூஸ் இருக்கு. அதை வந்து ஒரு இன்டெக்ரல்ல எடுத்து போடுறாங்க. அதாவது இந்த இங்க இருக்க எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏலிருந்து பி வரைக்கும் இதுக்குள்ள கன்க்ளூட் ஆனது ஒரு ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அதுக்கு, அதாவது இதுக்கு ப்ராபர்ட்டி போடும்போது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அதாவது அந்த ஸ்மால் எக்ஸ் நீங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். ஈக்குவல் டு, அதாவது இதில் இருக்க இந்த பிட்வீனில் இருக்க ஏதாச்சும் வேல்யூ ஏன்னே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா, அதாவது ஏலிருந்து ஏ வரைக்கும் அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது 0 வந்திருக்கு. ஸோ அப்போ இது தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி. அது மாதிரி இந்த ஏலேருந்து பிக்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் எடுக்கும்போது அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதுக்கு ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கும்போது அதோட ப்ராபர்ட்டி 0ன்னு வந்துச்சுன்னா அது தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரிக்கான கண்டிஷன். எனவே எக்ஸ் குறிப்பிட்ட ஒரு மதிப்பை கொண்டால் அது நிகழ்தகவு 0 ஆகும். அதுதான். ஸோ இந்த மாதிரி லிமிட்டேஷனுக்குள்ள அதில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம எடுத்து பார்த்தா அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் டாபிக், நிகழ்தகவு அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதோட வரையறை பார்க்கலாம். தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறியில், அதாவது ஸ்மால் எக்ஸ், எக்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு, இந்த சிம்பிளுக்கு பேர் பிலாங்ஸ், இது க்ளோஸ்டு பிராக்கெட் ஏ பி எனுமாறு உள்ள சாத்தியமான ஒவ்வொரு நிகழ்வு எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வு எக்ஸ் இருக்கும். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இன்டர்வல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் எனும் பண்பு உள்ளது எனில். ஸோ இந்த மாதிரி பண்பு இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் ஒரு குறையற்ற மெய்யெண் மதிப்புடைய சார்பானது நிகழ்தகவு அடர்த்தி சார்பாகும். அது குறையற்ற மெய்யெண்னா ஒன்லி பிளஸ் வேல்யூஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு டயக்ராமை பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி எடுத்துங்க. இந்த ப்ராபர்ட்டி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லாஸ்ட் லைன்ல இருந்த மாதிரி இது வந்து தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரியோட கண்டிஷனுக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ், இந்த எக்ஸுக்கு வர ஸ்மால் எக்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸு சாத்தியமான நிகழ்வுகள், அதாவது ஏ டு பிக்குள்ள இங்கே தான் நிகழ்வு நடக்குது, ஏ டு பிங்கிற டிவிஷனுக்குள்ள. ஸோ அதனால தான் இந்த ஏ டு பின்னு சொல்லிட்டு இந்த ப்ராபர்ட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நிகழ்வுக்குள்ள இருக்கும்போது, அந்த கண்டிஷனில் இருக்கும்போது இதுக்கு வர எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவாட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு சார்பு. ஸோ அந்த அது வந்து குறையற்ற மெய்யெண் மதிப்பப்பட்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 0, இதுக்கு இன்சைட் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போகும். ஸோ இன்சைட் ஃபுல்லு ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் வேல்யூஸ்குள்ள மட்டும் வர்ற ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வர இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சார்பு தான் வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு சொல்றாங்க. ஸோ இது கண்டிஷன் பார்க்கும்போது புரியும். அதாவது இதோட தேற்றம், ஏதேனும் ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி எக்ஸுக்கு ஒரு சார்பு நிகழ்தகவு அடர்த்தி சார்பு தேவையானது மற்றும் போதுமான நிபந்தனைகள் கீழ்காணும் பண்புகளை கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரி, லாஸ்ட் லைன்ல பார்த்த சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு அடர்த்தி சார்பாக இருக்கணும், கீழ் இருக்க கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது இப்போ இந்த வரையல எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபார்முலாவில் கொடுக்குறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது 0 இல்லை 0 விட பெருசாக இருக்கும். நான் இங்கே சொன்னால் பார்த்தீங்களா ப்ளஸில் தான் இருக்கும், இல்லை 0 விட பெருசாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அனைத்து எக்ஸ் வேல்யூக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிற நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அது 0 இல்லை 0 விட பெருசாக தான் இருக்கும். செகண்ட் கண்டிஷன், அதாவது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் ஏ டு பின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிமிட்ல நீங்கள் என்ன வேல்யூ இதுக்கு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு போடுற இன்டெக்ரல், அதாவது இந்த ஃபார்முலா வரது வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரணும். இது சிம்பிளை பண்ணும்போது வேல்யூ 1 தான் வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அது நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவல் சார்புனா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.